எங்களுக்கு கிருபையாக நேசிக்கிறீங்க பரலோக தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை துதிப்பதற்கும் நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த பெரிதான கிருபைக்காக இறக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவர், எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறவங்கிற மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒரு வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டது போல நீர் பராக்கிரமசாலியாக கர்த்தர் எங்களோடு கூட வந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதுமாக நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்கள் பிரசனை எங்களை தாங்கி நடத்தட்டும். உங்கள் கிருபை எப்போதும் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக நம்மை சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபையை பாராட்டி இருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே நம்ம மேல் வைத்த இரக்கம் பெரியது என்று சொல்லப்பட்டது போல அந்த இரக்கம் நம்மளை இந்நாள் வரைக்கும் வாழ வைத்திருக்கிறது. துதிகன மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் பாடி உயர்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் யெகோவா சம்மாவாக நம்ம கூட இருக்கிறார். அவர் யெகோவா சாலோமாக நம்ம கூட இருந்து நம்மை சமாதானத்தை தருகிறவர். யெகோவா ராப்பா சுகம் கொடுக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார். யெகோவா நிசி நமக்கு வெற்றி தருகிறவர் நம்ம கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறவர். அவர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், அவர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். பாத்திரரே எந்தன் துணையாளரே, ஆதரவே என் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன். உன்னதரே உம்மை ஆராதிப்பேன். யெகோவா சாலோம் நீரே எந்தன் சமாதானமே, யெகோவா சாலோம் நீரே எந்தன் சமாதானமே. மகிழ்ச்சி எனக்கு தந்தி சஞ்சலம் தவிக்கும் நீக்கிவிட்டே, நித்திய மகிழ்ச்சி நீக்கிவிட்டீர். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன். யெகோவா சம்மா நீரே என்னோடு இருப்பவரே, யெகோவா சம்மா நீரே என்னோடு இருப்பவரே. என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீரே என்னோடு இருப்பதனா. என்ன வந்தாலும் என்னோடு இருப்பதனா. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன்,
இசையா ஸ்தோத்திரம் ஐயா யெகோவா நிசியே ஆமென் ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் எனது விளக்கு எரிய செய்தி எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினீ இருளை ஒளியாக்கினீ இருளை ஒளியாக்கினீ இருளை ஒளியாக்கினீ ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஆமே ஐயா ஸ்தோத்திரம் மான்களைப் போல ஓட செய்தி மான்களைப் போல ஓட செய்தி உயர அமர செய்தி உயர அமர செய்தி உயர என்னையுமே உயர அமர செய்தி ஐயா ஸ்தோத்திரம் நம் கால்களை மான்கால்கள் போலாக மாற்றுகிற பரலோக தகப்பன் எப்போது கூட இருக்கிறவர் எல்லா விதமான இருளை நீக்குபவரே ஐயா ஆமென் ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஐயா பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே வாழ வைத்தவரே வாழ எங்களையுமே வாழ வைத்தவரே ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஐயா சோத்திரமே சோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் நேற்று வந்த நம்பிக்கையோடு அவர் பலத்தாலே இடை கட்டி என் வழியெல்லாம் செவ்வையாக்கி என்னை வாழ வைக்கிற பரலோக தகப்பன் என்னை வழி நடத்துகிற பரலோக தகப்பன் பலவீனம் உள்ளவனுக்கு நீர் பலனை தருகிறவன் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவன் இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இருளையும் அகற்றி நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிற தகப்பன். ஓ நீ நல்லவர் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன். எங்களை நீர் வாழ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களையும் கர்த்தர் நிற்க பண்ணி இருக்கிறீர். எங்களையும் கர்த்தர் பலப்படுத்தியிருக்கிறீர். எங்களையும் கர்த்தர் உயர்த்தியிருக்கிறீர். எங்களை மூலமாகாமல் காத்து வந்தவரே நன்றி நன்றி. எப்போதும் மோடு கூட இருக்கிற ஆண்டவரே, ஒரு வலது கரம் எப்போதும் எங்களை தாங்கி நடத்துகிறது. எங்கள் உள்ளத்துல பலன், சரீரத்துல பலனை தருகிறவரே நன்றி. நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். பலவீனமான நேரங்களிலே பலன் தருகிற எங்கள் பரலோக தகப்பனே நன்றி நன்றி. நீர் சர்வ வல்லவர், எங்களோடு கூட இருக்கிறவரே நன்றி ஆண்டவரே. எங்களை பலத்தாலே இடை கட்டி வழியை செவ்வையாக்கும் எங்கள் பரலோக தகப்பனே நன்றி. வலது கரம் பிடித்து
எங்களை நடக்க பண்ணுகிறவரே நன்றி. உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கர் பிடித்து தாங்குகிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அப்பா நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. உம் சித்தம்போ என்னை நீ நடத்துகிறீர். உம் சித்தம்போ என்னை நீ நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்து கொள்வீர். முடிவிலே என்னை பங்கும் என்றென்றும் நீதானையா. எனக்குரிய என்றென்றும் நீதானையா. உம்மைத்தானே அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மைத்தானே அடைக்கலமாய் கொண்டுள்ளே. வாழ்வது என் பாக்கியம். உம்மோடுதான் நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் தவிர எனக்கு யாருண்டு? மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏதோண்டு? விண்ணிலும் மண்ணிலும் மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏதோண்டு? விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு யாருண்டு? உம்மையன்றி வேற இது உண்டு? உம்மைத்தானே அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மைத்தானே அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. எப்போதும் மோடு கூட எங்களை வைத்து மோடு கூட இருந்து எங்களை வாழ பண்ணுகிறவர் ஆண்டவர். எங்களை வழி நடத்துகிற தகப்பன் எப்போதும் எங்களோடு கூட இருங்கப்பா. உங்கள் பிரச்சனை எப்போதும் எங்களை நடத்தட்டும்.
கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. வல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனை வேலைக்காக நன்றி. வேடியாடியற்கான இவரை ஆசீர்வதி நாளை சிறுவன் பெருகும்படி ஒப்புக் கொடுக்குறோம். இதுக்கு எதிராக எழும்புற தீய வல்லமை தீய சக்தியில் முறியடித்து போடும். உடைய நாமத்தை உயர்த்தும் மைமைப்படுத்தும். இதில் பங்குற ஒரு மக்களை ஆசீர்வதியும். ஒரு வாரம் அந்த ஆராதனை நிகழ்ச்சியை ஆன்லைனில் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து நாமத்தை மைமைப்படுத்துங்கள், மறைத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறார் ஜீவன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரம் ஆராதனையை ஆன்லைனில் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். பாடலார செய்தி கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய நாமம் மகிமைக்காக இந்த செய்தி கொண்ட பாடலை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மீது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் மகிமை அடைவாராக. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை கூப்பிடுவாய், மறு உத்தரவு அருள்வாய். அவரை கூப்பிடுவாய், மறு உத்தரவு அருள்வாய். நீ சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்பார். சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்பாரே. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகாவரட்சி காலத்திலே எழும்பை நினமாக்குவார். மகாவரட்சி காலத்திலே எழும்பை நினமாக்குவார். கர்த்தருந்தன் ஆத்துமாவினை தினம் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் ஆத்துமாவினை தினம் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்விக்கிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்விக்கிறார். பாதைகள் முழுவதிலும் நீயாக பொழியச் செய்வார். அதின் பாதைகள் முழுவதிலும் நீயாக பொழியச் செய்வார். நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர்,
மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தேவன் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம், ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை குறித்து நாம் குடும்பம் என்கிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் எதற்காக தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தின நோக்கம். மல்கியாவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்காக, பெற்றுக்கொள்வதற்காகத்தான் கர்த்தர் குடும்பத்தையே ஏற்படுத்தினார். நம்ம குடும்பத்தை தேவன் ஏற்படுத்தின நோக்கம், பர்பஸ், தேவன் நோக்கத்தை நம்ம தெரிந்துக்கணும். தேவ திட்டம், தேவன் ஏற்படுத்தின அந்த குடும்பத்திற்குனுடைய தேவ நோக்கம் என்னங்கிறத புரிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வோமானால் கட்டாயம் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், உருவாக்க முடியும். ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியின் மூலமாக தேசத்திற்கே நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை நாம் கொண்டு செல்ல முடியும். தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு நோக்கத்தோடு தான் ஏற்படுத்தினார். தேவன் ஆதியிலே அவருடைய ஆவி பரிபூரணமாக இருந்தது. எல்லாரையும் ஊதி மனுஷனாக ஏற்படுத்தியிருக்கலாம். ஏன் ஒரே மனுஷனை படைச்சார்? அவன் மூலமாய் ஒரு பரிசுத்த சந்ததி பெற்றுக்கொண்டு அதன் மூலமாய் தேசத்துக்கு அவன் ஆசீர்வாதமாக இருப்பதற்குத்தான் ஆதியிலே ஆதாம் ஏவாளை தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்து அவனை தோட்டத்தில் வைத்து அவனுக்கு துணை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து பண்படுத்த காக்க வைத்து அவன் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததி பெற்றெடுத்து அவன் இந்த தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவனாக சுதந்திரித்து கொள்ளுகிற ஒரு குடும்பமாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். அதுதான் தேவன் ஏற்படுத்தின நோக்கமே. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு குடும்பமும் தேவன் ஏற்படுத்தின நோக்கத்தை அறிந்து நமது கொடுத்த அந்த சந்ததிகளை தேவ பக்தியுள்ள சந்ததியாய் வளர்க்கணும். தேசத்துக்கு தேவ நன்மையை கொண்டு வருகிற குடும்பமாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அதை புரிந்துதான் எபிரேய பதத்தில் ஜெரா எலோகிம் அப்படின்னா ஒரு தெய்வீக விதைகள் என்று அர்த்தம். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுப்பதற்கு பிள்ளைகளை நமக்கு ஒரு தெய்வீக விதையாக கொடுத்துருக்கிறார். நம்மக்கிட்ட கொடுக்கும்போது அந்த சந்ததியை தெய்வீக விதையாக அந்த பிள்ளையை நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் தெய்வீக விதைகள். ஒரு பரிசுத்த தேவ பக்தி உள்ள சந்ததியை நம்ம பெற்றெடுக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆணை பெண்ணை இணைத்த நோக்கமே அதுதான். ஒரு தெய்வீக விதையாகிய பிள்ளைகளை நம்ம கொடுத்துருக்கிறார். அதை தேவ பக்தி உள்ள சந்ததியை வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதை புரிந்து தான் நம்ம வாழும்போது தான் நாம் தேவனுக்கு மகிமையாக தேசத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதிக்கப்பட்ட சந்ததியாக நம்ம வளர முடியும். ஆதியாகமம் 2:5 படிமா. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. அப்போ விதைக்கிற விதையை முளைக்கணும்னா மழை பெய்யணும். நம்ம பூமியில தோட்டத்தில் வயலில் விதைக்கிற அந்த விதையானது முளைக்கணும்னா மழை பெஞ்சாதான் அந்த அப்போ விதை முளைக்கிறதுக்கு மழை தேவை. ஆண்டவர் தெய்வீக விதையாக நம்ம பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு. அந்த மழை எதற்கு ஒப்புமையாக சொல்லுவோம். 32:2 மழையானது
பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். என் உபதேசம் பொழியும். மலையானது இளம் பயிர்களை பொழிவது போல என் உபதேச சத்தியம். அப்போ தெய்வீக விதையாய் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும்னா உபதேசமும் கர்த்தருடைய சத்தியத்தையும் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். சத்தியத்திலையும் உபதேசத்திலையும் பிள்ளைகளை வளர்க்கணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலிருந்து காலமே தொடங்கி இரவு வரைக்கும் தன்னோட உபதேசத்தை தான் ஜனங்களுக்கு போதிச்சார். சத்தியத்தை போதிச்சார், உபதேசம் பண்ணினார். ஜனங்கள் எல்லாம் அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியாக வளர்வதற்கு சத்தியமும் உபதேசமும் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. யூதர்கள் இப்பொழுதுமே பிள்ளைகள் 3 வயதாகிட்டா காலை மாலையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை வேதத்தினுடைய சம்பவங்களை அவங்களை போதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் ஒவ்வொரு யூத ரபிமார்கள் வந்து யூதர்கள் எல்லாம் தான் பிள்ளை அவரவர் பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேச சத்தியங்களை கற்றுக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைகள் நம்ம மூலமாக ஆண்டவரை பற்றி அறியணுங்கிற ஒரு பெரிய உத்தரவாதம் எடுத்து அதை செயல்படுவாங்களாம். நம்ம பிள்ளை இன்னொரு மூலமாக கற்றுக்கொள்ளணும். ஏன் நம்முடைய உன் தகப்பதை சொல்லி தரலையா அப்படிங்கிற கேள்வி வரக்கூடாது. பெரிய கௌரவ குறைச்சா நினைப்பாங்க. பிள்ளைகளை ஆலயத்துக்கு அனுப்புகிறோம், சண்டே கிளாஸ் அனுப்புகிறோம். பல சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு கடவுளை அறிய, சத்தியத்தை அறிய, பலவிதமான சபை கூடி வருவதன் மூலம் உபதேசங்களை கேட்க சத்தியம் நல்லது. அதை பார்க்கல யூதர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம தான் போதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிதான பொறுப்போடு இருப்பாங்களாம். வேதாகம சம்பவங்களை எடுத்து ஒரு பண்டிகை நாட்களில் குடும்பமாய் ஒரு வீட்டு மையத்தில் போர்வை விரித்து எல்லாரும் வேதத்தை எடுத்து உட்கார்ந்து வேத சம்பவங்களை உபதேசங்களை சத்தியங்களை எடுத்து வாசித்து தியானித்து ஒவ்வொருவரும் அதை கற்றுக்கொள்வாங்களாம், கற்றுக் கொடுப்பாங்களாம். இதுதான் யூதருடைய பழக்கங்கள். இப்படியா ஒரு உத்தரவாதத்தோடு பிள்ளைகளை ஒரு பரிசுத்த சந்ததியாக வளர்ப்பதில் அவ்வளவு கேர் எடுத்து பிள்ளைகளை தேவனுக்கு விருப்பத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் வழியில் அவர் விருப்பத்தில் அந்த உபதேச சத்திய பாதையில் நித்திய வழியில் நடத்துவதற்கு தன் பிள்ளைகளுக்கு அவ்வளவு உத்தரவாதம் எடுத்து ஒரு தேவ பக்தியிலே சந்ததியை வளர்ப்பதற்கு யூதர்கள் 3 வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு வேதத்தை உபதேசத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருவாங்க. இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுக்காக உலக பிரகாரமான காரிய படிப்புக்காக என்னென்ன பிரயாசம் எடுக்கிறோம். ஸ்கூலில் விடுவதற்கு, டியூஷன் விடுவதற்கு. நம்ம சிலை சொல்லுவோம், எனக்கெல்லாம் அந்த சத்தியம் தெரியாதே, பைபிள் படிக்க தெரியாதே. அப்படி காரணம் காட்டுவதல்ல. ஒரு உலக பிரகாரம் காரியங்களை பிள்ளைகளை படிக்க வைக்க நம்ம ஏதோ சில காரியம் பிள்ளைகளுக்காக நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒரு வண்டியில் கொண்டு பிள்ளைகளை விடுவதற்கு நம்ம வண்டி வாங்குகிறோம், வண்டியை பழகிறோம். சில விஷயங்களை போய் தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். அதை பார்க்கிற கர்த்தருடைய சத்தியத்தை அறியணும் விரும்பணும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நல்ல வேதாகமத்தை படிக்கணும்ல, பைபிள் சத்தியத்தை அறிஞ்சு நம்ம பிள்ளைகள் காலை மாலையில் ஆண்டவருக்குள்ளே வளருவதற்கு, சத்தியத்தில் உபதேசத்தில் வளருவதற்கு அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒரு குடும்பத்தையும் தேவன் இணைத்த நோக்கமே ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை நாம் வளர்ப்பதற்குத்தான். இதைத்தான் ஆதியாகமம் 18:19 ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஏன்னா நீதி நியாயங்களை கடைபிடிச்சு நடக்கிற ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு தன் பின்வரும் சந்ததிக்கும் அந்த நீதி நியாயங்களை கற்றுக் கொடுப்பான் என்பதை நான் அவனை பற்றி அறிந்திருக்கிறேன். அதனால தான் 17:18 படிமா. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனா? பெரிய சந்ததி நான் செய்ய போறதை அவனுக்கு மறைக்க மாட்டேன். ஏன்னா அவன் நீதி நியாயங்களை கடைபிடிச்சு நடக்கிறவன். அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் தன் வருகிற அந்த நித்தியமாக அந்த வம்சாவளிக்கு உடன்படிக்கையை அறிவிப்பான், தலைமுறைகளுக்கு சொல்லி தருவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த செய்தி கேட்கறது என்னுடைய பிள்ளைகள். நாம் நம்முடைய பிள்ளைகளை தேவ பக்தி உள்ள சந்ததியாக வளர்ப்பதற்கு சத்திய உபதேசங்களை போதித்து
அதற்கு காலை மாலைகளை நேரம் எடுத்து அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற வழியில் பரிசுத்தமான பாதையில் நடத்துவதற்கு நல்ல வேதத்தை கற்றுக் கொடுங்க. தேவ பக்தி உள்ள சந்ததியாய் வளர்த்து அவன் நம்முடைய பிள்ளைகளை மாத்திரமட நம்முடைய தலைமுறைகளை அதை காத்து நடப்பதற்கு நம்மோட இல்லை, தலைமுறையா ஆண்டவர் நம்ம சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிஞ்சு ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியாய் வளரணும்னா சத்திய உபதேசங்களை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கணும். இப்போ பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இந்த தேசத்துக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை, தேவ பக்தி உள்ளவர்கள், தேவ பக்தி உள்ள சந்ததி என்பதை நம் மூலமாய் நம்முடைய தேசம், நம்ம வாழ்கிற பகுதி ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நாம் எல்லாரும் நமக்கு கற்றுக் கொடுத்த பிள்ளைகளை ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியாய் வளர்ப்பதற்கு நாம் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை தேவனுக்கு ஏற்ற வழியிலே வழி நடத்தி ஒரு பரிசுத்த சந்ததியை, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தேவனுடைய சந்ததி எனப்பட்ட வார்த்தையின்படி நம்ம பிள்ளைகள் எல்லாரையும் ஒரு கர்த்தருடைய தேவ பக்தியில் சந்ததியை வளர்ப்பதற்காக நாம் உத்தரவாதம் எடுத்து அந்த பிள்ளைகளை சத்திய உபதேசத்துக்கு நிறைய வழி நடத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தின் சந்ததியாக உருவாக்குவது நம்மேல் விழுந்த உத்தரவாதத்தை நாம் செய்வதுதான் தேவன் நம்மை ஏற்படுத்தப்பட்ட நோக்கம். ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய, பிள்ளைகளை பக்தி உள்ள வாழ்க்கையில் கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் குடும்பத்தையே ஏற்படுத்தி நமக்கு பரிசுத்தமான பிள்ளையாகிய விதைகளை, தெய்வீக விதைகளை கொடுத்திருக்கிறார். அதை வளர்க்கிறது நம்மேல் விழுந்த கடமை. ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததியை வளர்ப்பதுக்குத்தான் கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஏற்படுத்தி பிள்ளைகளை தந்திருக்கிறார். ரெண்டாவது, ஆதியாகமம் 2:18 வாசிப்போம். பின்பு தேவனாகி கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை உண்டாக்குவேன். தனிமை என்பது வேற, தனியாக நிற்பது வேற. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா இந்த இடத்துல தனியாக நிற்கிறேன், இது வேற. தனிமை என்பது எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதையாக இருக்கிறேன் அப்படின்னா, யாரும் எனக்கென்று இல்லை அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிற அனுபவத்துக்கு பேர் தான் தனிமை. நாம் தனியாக நிற்கிறோன்னா, இன்றைக்கி நம்ம அந்த ரெக்கார்டிங்காக தனியாக உட்காந்துருக்கிறேன், நம்ம ஒரு குரூப்பாக உட்காந்துருக்கிற சூழ்நிலை வேறு, தனியாக நிற்குது. தனியாக நிற்கிறது வேறு, தனிமையாக இருப்பது வேறு. அப்போ தனியாக இருக்கிறது வேற, தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு தான் ஆண்டவர் சொன்னார். அப்போ ஏற்ற துணை ஆய் அப்படின்னா எபிரேய பதத்தில் சொல்றாரு, ஏற்ற துணை அப்படின்னா ஏசேர் அப்படின்னா உதவின்னு அர்த்தம். அடுத்து சொல்றாரு, ஏசேர் அப்படின்னா ஏற்ற துணைனா நமக்கு உதவிக்காக. ஏற்ற துணைனா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஏற்ற துணைனா, ஏற்ற துணை நமக்கு உதவியாக கொடுக்கப்பட்ட துணை. ரெண்டாவது, கே நிக்கோடா அப்படின்னா கவுண்டர் பார்ட். இவரைய பாதம் சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு துணையை, ஆதாமுக்கு ஏற்ற துணையை எப்படி கொடுத்தாராம்? உதவிக்காக கொடுத்தாராம். அடுத்து கவுண்டர் பார்ட் அப்படிங்கிற ஒரு பொது மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எதிர் பேசுகிறவர்கள் அப்படின்னா எதிர்த்து பேசுகிறது அர்த்தம் அல்ல, கருத்துக்களை புரிந்து கொண்டு வாழ்வது, குறைகளை ஈடுகட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட கூட்டாளி, சரிநேர் எதிர்படுதல், சரி நிரப்பு கூடு, அடுத்து சரி நேர் படிவம். இதுதான் அந்த கவுண்டர் பார்ட் என்பதற்கு அர்த்தம். அப்போ ஆண்டவர் ஏற்ற துணை என்பது நமக்கு உதவிக்காக கொடுக்கப்பட்டவள். அடுத்து கணவனோ மனைவியோ ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கும்படி. அடுத்து கவுண்டர் பார்ட் அப்படின்னா எதிர்கருத்துக்களை, ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்கட் கம்பெனியோ ஒரு பொருள் ப்ராஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னா, அது அந்த பொருளை உற்பத்தி செய்கிறவன் இருப்பான், அந்த பர்ச்சேஸ் அதாவது வாங்குகிறவன் இருப்பான், நடுவில் ஒருத்தர் சரி செய்கிறவர் இருப்பான்.
அந்த பொருட்களை சரி செய்த பிறகு விற்பனைக்கு கொடுப்பாங்க. சாதாரண ஒரு பிஸ்கட்டு செய்கிறோம் அப்படின்னா அவங்க சொல்லுவான், அவன் எவ்வளோ காலம் இது பிஸ்கட்டு இந்த தரம் இருக்கும், ஒரு 6 மாத காலம் வச்சுருந்தா கெட்டு போகாதான்னு ஒரு கேள்வி கேட்பான். ஆமாம், கெட்டு போகாத அளவுக்கு அதற்கு நாங்கள் ஒரு கேரண்டி கொடுப்போம், அதற்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவான். சரி, 6 மாத காலம் வச்சுருந்தா அது நொறுங்குமா இல்லை விரைச்சிப்போம் அப்படின்னு கேட்டால் இல்லை, அந்த 6 மாத காலமும் அது எந்த ஒரு சேதம் வராத அளவுக்கு அதை வேணாம். இதெல்லாம் பரிசோதித்த பிறகுதான் அந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்கிற பொருளை அடுத்த விற்பனையாளர் வாங்கிட்டு அவன் நடுவில் சரி செய்கிற மனிதன் மூலமாக அது கேரண்டி கொடுக்கப்பட்ட பிறகு தான் அது விற்பனைக்கு போகிறது. அதிலே குறிப்பிட்டிருப்பாங்க இத்தனை மாதங்கள் அதற்கு கேரண்டி. அதே போல தான் அப்போது ஏற்ற துணை என்பது நாம் எடுக்கிற கருத்துக்கள் சரியா தவறா என்று அந்த எதிர்கருத்துக்களை சொல்லி, ஒரு ப்ளஸ் மைனஸ் இருந்தால் தான் பிளக்கில் சொறி கரண்ட் சப்ளை கிடைக்கும். ப்ளஸ்ஸும் ப்ளஸ் இருந்தால் கூட வெடிச்சிடும், ஆபத்து. அப்போ ஆண்டவர் ஒரு ஏற்ற துணையை எதற்காக கொடுத்திருக்கிறார்? நமக்கு கருத்துக்களை சரி செய்வதற்கு. நம்ம எடுக்கிற முடிவு சரிதான் இல்லை சரியில்லை அப்படின்னு எதிர்கருத்துக்களை சொல்லுகிறதுக்கு ஒரு துணை வேணும். அதுக்குத்தான் கர்த்தர் அந்த கருத்துக்களை சரி புரிந்து கொள்ளாதனால தான் எனக்கு என் மனைவிக்கு செட் ஆகாது, என் புருஷனுக்கு எனக்கு செட் ஆகாது என்று சிலர் வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க இந்த உண்மையை சத்தியத்தை அறியாதனால தான் டிவோர்ஸ் போய் அநேக குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது. காரணம் என்னென்னா, கருத்து வேறுபாடுன்னு சொல்ல, கருத்து வேறுபாடு கிடையாது, கருத்துக்களை சரியாய் புரிந்து கொண்டு வாழ்வது. இதுக்குத்தான் கர்த்தர் அதுக்கு சொல்லுகிறாரு. ஒரு கவுண்டர் பார்ட் அப்படின்னா, ஒரு பேங்க்கு போகிறோம், ஒரு சலான் வச்சுருப்பான், பணம் பேங்கில் போடுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ இந்த சலானை ஃபில் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஒரு அக்கௌண்ட் நம்பர் போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 160ன்னு சொல்லி ஒரு நம்பர்னால் அதை நான் குறிப்பிடும் போது 159ன்னு எழுதி கொடுத்துறேன். என் மனைவியை 161ன்னு எழுதி கொடுத்துறான். இங்கே போய் இந்த பணத்தை இந்த அக்கௌண்ட்டில் போடுங்கன்னா அவர் சொல்லுவார், அந்த மேனேஜர், இந்த நம்பர் 2 நம்பரை பார்த்துட்டு இந்த கணவன் பில் பண்ண சலானுக்கு சரி சொல்கிறதா மனைவிக்கு சொல்கிறது சலானு சரி அந்த நோக்கம் கிடையாது. 160னா இவர் கணவர் 159 ஃபில் பண்ணியிருக்கிறாரு, மனைவி 161. அப்போ கணவருக்கு மனைவி சார்ந்து பேசுகிறதல்ல. அந்த மேனேஜர் சொல்லுவார், உங்கள் நம்பர் 160. அதே போல தான் கணவனுடைய கருத்து மனைவியின் கருத்து எது சரி தவறு அப்படி நிர்ணயம் பண்ணுறது தேவசம், கர்த்தர் தான். அதனால் கணவன் பக்கம் மனைவி. அதே போல தான் கர்த்தர் ஒரு ஏற்ற துணை எனது கவுண்டர் பாட்டுனா எதிர்கருத்துக்களை சரியான விதத்தில் நீங்கள் எடுத்தது சொன்னது சரி தவறுன்னு சொல்லுவதற்கு ஒரு துணை வேணும். அதை சரியான தீர்வு காண்பதற்கு ஒரு துணை வேணும். அதுக்கு தான் கணவனோ மனைவியோ அந்த சொல்கிற காரியங்களை ஒருத்துக்கொருத்து பகிர்ந்து கொள்வதற்கு தான் கர்த்தர் ஏற்ற துணையாக ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுகை கர்த்தர் கொடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ்வது தான். கணவன் மனைவி யாராக இருந்தாலும் ஒருவருக்கொருவர், கணவன் மனைவிக்கு துணையாகவும் மனைவி கணவனுக்கு துணையாகவும் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது யார் ஒருத்தர் ஒரு கருத்துக்கள் சரியில்லைன்னா கணவன் சொல்லலாம், மனைவி சொல்லலாம். யாராவது கருத்துக்களை சரி செய்து அது புரிந்து வாழ்வது தான் இந்த உறவு. அதுதான் ஏற்ற துணை. இதை விளங்கி கொண்டு வாழ்வோமானால் எந்த கருத்து வேறுபாடுகளுக்கும் எந்த பிரிவினைகளுக்கும் இது காரணமாக இருக்காது. இதை நாம் ஒவ்வொரு நாளும் இதை கருத்தில் கொண்டது குடும்ப வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்புவது, ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை தேவனுடைய பார்வையிலே ஆண்டவர் விரும்புகிறபடி வாழ்வதற்குத்தான் கர்த்தர் இந்த வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏற்ற துணை. மறுபடியும் 2:18 படிமா. பின்னும் தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அவன் ஏற்ற துணை ரெண்டாவது சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, அந்த ஏற்ற துணை என்பது முதலாவது நாம் கருத்தில் வைத்தோம். எதிர் பேசுகிறவனா எதிரிணை அப்படின்னா
நாம் எடுக்கிற முடிவு சரிதான், ஆதாம் எடுக்கிற முடிவு சரியா தவறா என்று எதிர்த்து அந்த காரியங்களை கருத்தை சரியான விதத்தில் கொண்டு வந்து எங்கே குறை இருக்கிறதோ அது நிறைவு செய்வதற்குத்தான் இந்த துணையை கொடுத்தார். கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அந்த கருத்துக்களை நம்ம புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு முடிவு எடுக்கும்போது அது ஒரு சமாதானமான உறவை காத்துக்கொள்ள நமக்கு உதவி இருக்கும். கணவனுக்கு தேவை மனைவி, மனைவிக்கு தேவை கணவன். இரண்டவருடைய ஆலோசனைகளையும் கர்த்தர் சமூகத்தில் வைத்து அந்த ஆலோசனைப்படி இந்த குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த காரியங்களை அந்த ஒற்றுமைக்காக ஐக்கியத்திற்காகத்தான் இந்த குடும்பத்தை ஏற்படுத்தின. ஏற்ற துணையாக ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாளை கொடுத்தது போல ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதுக்குத்தான் கர்த்தர் இந்த எதிரணையான எதிர்கருத்துக்களை நமக்கு சொல்லும்படி அதை சரி செய்யும்படி தான் கர்த்தர் ஒருவருக்கொருவர் துணையாக கர்த்தர் கொடுத்தார். அதுக்கடுத்து மறுபடியும் 2:18-19-20-21 படிப்பான். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணியை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவசந்துக்கு ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்போ தொடர்ந்துபடி அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இந்த 18வது அதிகாரத்தில் ஏற்ற துணையை உண்டாக்குவேன், தனிமையாக இருப்பதனால ஏற்ற துணையை உண்டாக்குவேன் சொல்லிட்டு 19வது வசனத்தில் எல்லா மிருக ஜீவன் எல்லாவற்றையும் அவன் முன்னாடி நிற்கிறது. அந்த 19 படி. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிட்டான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்போ ஆண்டவர் எல்லா பறவைகளும் மிருக ஜீவன்கள் அவங்க முன்னாடி நிறுத்தி அவன் என்னென்ன அவன் மனதில் அவனுக்கு தோணுதோ அதெல்லாம் அவன் எந்தெந்த மனதில் தோன்றப்பட்டபடியெல்லாம் அந்த பறவைகளுக்கு மிருக ஜீவனுக்கு பெயரிடுது. ஆண்டவர் பின்னாடி இருந்து பார்த்தார். ஒரு ஆடு மாடு வந்திருக்கும், சிங்கம் வந்திருக்கும், பாம்பு வந்திருக்கும், மயில் வந்திருக்கும். அவன் என்னென்ன பார்வையில் என்னென்ன மன ரீதியில் அவன் என்னென்ன புரிந்து கொண்டானோ அந்த ஆத்துமாவில் அவனுக்கு எதெல்லாம் புரிந்து கொள்ளுதல் இருந்ததோ அவன் என்னென்ன பேர் வைக்கிறான், எப்படி அதை புரிந்து கொள்ளுகிறான் என்பதை கர்த்தர் முதலாவது அந்த பறவை மிருகஜீவங்களை பேரிடும்படி அவனுக்கு முன்னதாக வைத்தார். அவன் என்னென்ன பேர் வச்சானோ அந்தந்த பேர் தான் அந்த பறவைகளுக்கு மிருகஜீவன் விளங்கினதான். இதை எதை குறிக்கிறது அப்படின்னா அவன் மனதில் எதெல்லாம் அவன் விரும்புவான், எந்தெந்த சொல்ல அவன் மன ரீதியில் ஆத்மாவில் அவன் என்னென்ன விருப்பத்தோடு இருக்கிறான், அவன் எப்படிப்பட்ட மனநிலையில் ஆதாம் இருக்கிறான் என்பதை புரிந்து அவனுடைய மனநிலையே அவனுடைய ஆத்மா விருப்பத்தை புரிந்து கொள்ளுகிறதுக்கு ஒரு துணை வேணும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. வளர்த்தி ஆணும் பொண்ணும் வளர்த்தி சரியாக இருக்குது, படிப்பு சரியாக இருக்குது, அழகு சரியாக இருக்குது, கலரு சரியாக இருக்குது, அதெல்லாம் ஏற்ற துணை. ஆதாமுடைய மனநிலையே புரிஞ்சு அவனுடைய ஆத்ம விருப்பத்தை புரிஞ்சு அவனுடைய மனதுக்கு ஏற்றபடி வாழ்கிற ஒரு துணை வேணும். அதான் அவனுக்கு ஏற்ற துணை. அதனால தான் ஆண்டவர் முதல்ல எல்லா பறவை மிருக ஜீவனும் அவன் முன்னாடி வச்சு அவன் மனநிலையில் என்னென்ன அவன் விரும்புகிறானோ, எப்படி யோசிக்கிறான், அது என்னென்ன பெயர் வைக்கலான்னு அவன் என்னென்ன நாலேஜ் இருக்கிறதோ அந்த மனப்பக்குவம் இருந்து அந்த பெயரிடுகிறான். கர்த்தர் பார்த்து தான் அவன் மனநிலைக்கு தந்தபடி அவன் எந்த அளவுக்கு அவனுடைய நாலேஜ் இருக்கிறதோ, அவன் மன வளர்ச்சி இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி அவனை புரிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை துணையைத்தான் ஏவாளை கொண்டு வந்தார்.
இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த ஏற்ற துணை என்பது நமக்கு மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் உங்கள் மனநிலையை புரிந்து உங்களுக்கு ஆலோசனை பதில் சொல்கிறாங்களே, அதற்காகத்தான் அந்த கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சிலருக்கு சரியான விதத்தில் காரியங்களை பேசிட்டாலே பிடிக்காது. இவர் இப்படித்தான் என்னை இப்படியே தான் பேசுவார், வட்டம் தட்டி பேசுவார், என்னை புரிந்து கொள்ள இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை தவறாக புரிந்து கொள்கிறாங்க. எதற்காக கர்த்தர் ஒவ்வொருவரையும் குடும்பமாக இணைத்தார் அப்படின்னா, ஒருவர் புரிந்து கொள்ளணும், ஒருவருக்காக ஒருவர் வேணும். கர்த்தர் எனக்கு இந்த காரியங்களை இந்த ஆலோசனை கொடுத்ததுனால இந்த காரியங்களை நாங்கள் சரியாக செய்ய முடியுங்கிறத புரிந்து கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் கணவனுக்கும் வேணும், மனைவிக்கு வேணும். இதுதான் ஏற்ற துணை என்பது. தேவன் நியமிக்க நம்ம மன ரீதியிலே, ஆத்துமாவிலே, என் மனதளவிலே எதெல்லாம் எனக்கு பிடிக்குமோ, நான் எதை விரும்புகிறேனோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அளவில் இருக்கிற நாலேஜ் உள்ள மன ரீதி உள்ள ஒரு துணையத்தான் கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து வாழ்வது தான் அது சரியான வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டா யாருக்கு எந்த பிரச்சனை குழப்பம். கணவன் நினைக்கணும், எனக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி எனக்கு தேவை. அதே மாதிரி மனைவி தெரியும் சொல்லி புரிந்து கொள்ளணும், கர்த்தர் கொடுத்த கணவன் எனக்கு முக்கியம். அப்படிங்கிற ஒருவரை ஒருவர் முக்கியப்படுத்தி ஒருவர் ஐக்கியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையை தான் உண்மையான தேவன் நியமிக்கப்பட்ட குடும்பம். அடுத்து ஏற்ற துணை என்பது 1 பேதுரு 3:7 மனைவியானவள் பலவீன பாத்திரங்கிறார். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களுக்கு நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஆமென். ஒரு ஸ்திரியா இருக்கும், பெண்ணா இருக்கும் வரைக்கும், ஒரு வாலிப நாட்களில் இருக்கிற வரைக்கும், ஒரு கணவனுக்கு மனைவி ஆகிற வரைக்கும் ஒரு பலசாலின்னு சொல்லிக்கிறலாம். ஆனால் மனைவியான பிறகு ஒரு பெண்ணானவள் பலவீன பாத்திரம் என்று வேதமே சொல்கிறது. அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும். எவ்வளவு படிப்பு, கட்டிக்காரி, பணக்காரி, அழகு, திறமசாலியாக இருந்தாலும் ஒரு மனைவியானவளுக்கு ஒரு ஏற்ற துணை கணவன் இருந்தாதான் அவள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எவ்வளவு ஒரு திறமசாலியை படிக்கிற கட்டிக்காரியாக இருந்தாலும் பெண்ணானவள் பலவீன பாத்திரம்தான் வேதம் சொல்கிறது. அப்போ அந்த பலவீனமான பாத்திரத்துக்கு ஒரு பலனாக நிற்கிறதுக்கு ஒரு ஏற்ற துணை கணவன் தேவை. தன்னுடைய உதவி இல்லாமல், அந்த உறவு இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல் எந்த ஒரு பெண்ணானவளும் வெற்றி பெறவே முடியாது. கட்டாயம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டே ஆகணும். உலகத்தில் அநேக பேருடைய வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கு காரணம் அதுதான். நம்ம பலவீன பாத்திரம் என்பது உணர்ந்து கொள்வதில்லை, அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மனைவியானவள் பலவீன பாண்டம் வேதம் சொல்கிறது. அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு கொடுத்த கணவனுடைய துணைவியோடு, கணவனோடு ஒரு உதவியோடு நான் வெற்றிகரமாக வாழ முடியும் என்ற ஒரு உணர்வு உள்ளவர்கள் கட்டாயம் ஒருவர் புரிந்து கொள்வார்கள். தன் புருஷனோடு இணைந்து செயல்பட ஆரம்பிப்பார்கள். அவருடைய ஜீவிதம் வெற்றிகரமாக இருக்கும். முதலாவது சொன்ன கணவன் மனைவியே, தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றுக்கொள்வதற்காக, வளர்ப்பதற்காக, சந்ததியை உருவாக்குவதற்காக, பரிசுத்த சந்ததியை கட்டி எழுப்புவதற்குத்தான் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தின் நோக்கம். 2வது, கர்த்தர் நமக்கு ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை எதற்கு கொடுக்கிறார்? அவன் கவுண்ட் பார்ட்டாக இருந்து செயல்படுவது. மனைவியானவள் ஒரு எதிர் பேசுகிறவர் அல்ல, எதிரான கருத்துக்களை சொல்லி, அவள் எதிரான கருத்துக்கள் அல்ல, சரியான விதத்தில் ஆலோசனை சொல்லி குடும்பத்தை கட்டி எழுப்புகிற கவுண்ட் பாற்றா இருந்து செயல்படுறது ஏற்ற துணை என்பது. அடுத்து மனைவியானவள் நினைக்கணும், நான் ஒரு பலவீன பாத்திரம், என் கணவனுடைய உதவி இல்லாமல் நான் வெற்றிகரமாக வாழ முடியாது என்ற உண்மையை அறிந்து ஒருவருக்கொருவர், என் மனைவி நினைக்கணும் கணவன் முக்கியணும், கணவன் நினைக்கணும் மனைவி எனக்கு முக்கியமான சொல்லி அப்படி இணைந்து வாழ்கிறது தான் ஏற்ற துணை என்பது தேவன் நியமிக்கப்பட்ட உண்மை சத்தியம். அதை காத்து நடக்கும்போது நம்முடைய குடும்பத்தை
தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கவும். அடுத்த 4வது வேதம் சொல்லுது 2:23 வாசிக்கலாமா? 2:23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனினால் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். எலும்பில் எலும்பும் 23 மறுபடி. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த எபிரேய வார்த்தையின்படியே கர்த்தர் என்ன சொல்றாரு? அங்க ஒருவரை ஒருவர் பாராட்டி நாம் வாழ வேண்டுமா? அப்போ ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவியை பாராட்டி, மனைவி பாராட்டி, ஒருவர் புகழ்ந்து அவருடைய திறமைகளை பாராட்டி, அவர்கள் செய்கிற வேலைகளை பாராட்டி பேச வேண்டும். முதல்ல ஆதாம் பேசுகிற அந்த புகழ்ந்துரையை, வியந்துரைக்கிற வார்த்தைகளை ஏவாள் கேட்டாலும் சொல்லப்படுகிறது. அதனால தான் வேதத்தில் எந்த இடத்துல சொன்னாலும் பெண்களை பாராட்டி பேசு பிடிக்குமாங்க. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த உறவு பலப்படுவதற்கு, அந்த உறவிலை நிலைத்திருப்பதற்கு, ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் வாழ்வதற்கு ஒருவரை ஒருவர் பாராட்டுங்கள். வேலை செய்யும்போது அவங்க செய்கிற காரியங்களை பாராட்டி பேசுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக உற்சாகப்படுத்துங்க. அவங்களை வேந்துரைத்து பேசுங்க. அவங்கள பாராட்டி பேசி அவங்கள ஆசீர்வதி. இப்படிப்பட்ட ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தினார். அதாவது தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் தேவ பக்தியுள்ள சந்ததியை கட்டி எழுப்புவதற்கு. 2வது, கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளை ஏற்ற துணையான கவுண்ட் பார்ட்டராக, எதிரினை, அதாவது குறைபட்ட இடத்துல அவ நிறைவு செய்வதற்கும், சரியான நேரத்தில் ஆலோசனை கொடுத்து கணவனோடு செயல்படுவதற்கும். 3வது, மனைவியான பலவீன பாத்திரம் என்று உணர்ந்து தன் கணவன் முக்கியம் என்பதை உணர்ந்து கணவனோடு சேர்ந்து ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை வாழ அவர் மனைவியானவள் கணவனோடு இணைந்து செயல்பட வேண்டும். மனைவி சொல்லணும், என் கணவன் மிக முக்கியம். கணவன் சொல்லணும், கர்த்தர் எனக்கு மனைவியை லைஃப் பார்ட்னராக, எனக்கு கவுண்ட் பார்ட்னராக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று உணர்ந்து ஒருவருக்கு ஒருவர் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். 4வது, ஒருவரை ஒருவர் பாராட்டி, ஒருவரை ஒரு புகழ்ந்து உற்சாகப்படுத்தி இந்த குடும்ப உறவை காத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம் இந்த தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் கர்த்தருக்கும் மகிமை உண்டாக கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுவாராக. இது நமக்கு மாத்திரம், பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கு இந்த வாழ்க்கையை நாம் அடையாளமாக வைத்து பலருக்கு ஆசீர்வாதமாக விளங்க கர்த்தர் உதவி செய்வாராக. பரலோக பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகற்காலத்துக்காய் நன்றி. தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் என்ன என்பதை ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்று அதை கட்டி எழுப்ப, அடுத்து மனைவியானவள் தன் புருஷனுக்கு நல்ல ஆலோசனை பாத்திரமாக இருந்து செயல்பட, மனைவியானவள் கணவனோடு சேர்ந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, அடுத்து ஒருவர் புகழ்ந்து பாராட்டி தேவ மகிழ்ச்சியான குடும்பத்தின் சந்தோஷத்தை காத்துக்கொள்ள, இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து இந்த தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, வலுவல்லமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வரவாதே. தராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பு பரிசுத்தான பாதுகாப்பு பராமரிப்போம். இயேசு கிறிஸ்து வருகிறவர் இந்த இழைத்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவுள் தேவன் முகத்தை பிரசன்னமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.